நில்லுங்க நில்லுங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி நேற்று நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். என் ஹஸ்பண்டோட சர்ச்சு குரூப்பில் வந்துட்டு த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் அப்படின்னு ஒரு படத்தை நிறைய பேர் போட்டு இதை வந்து போய் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது என் ஹஸ்பண்டும் சரி நம்ம போய் பார்ப்போமா, இன்றைக்கி நைட்டே போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்டாங்க. 10:30 ஷோவுக்கு போய் பார்ப்போமான்னு கேட்டாங்க. நானும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னேன். இங்கே பக்கத்தில் சக்கரவர்த்தி தியேட்டரில் சர்ச் பண்ணாங்க, அந்த படம் போடலை. அப்புறம் திருநெல்வேலியில் பார்க்கும்போது பிஎஸ்எஸ்சில் அது வந்து போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க போவோமான்னு கேட்டாங்க. மழையும் நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் சரி எனக்கு போவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்க உடனே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் கீழே இருந்த ரோலாம் சோல்ட் அவுட் அப்படின்னு காட்டியிருந்தாங்க. மேலே இருந்த பிளேஸ் எதுவுமே புக் ஆகலை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் புக் பண்ணியிருந்தோம். நேரில் போய் பார்த்தா ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேர் தான் புக் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10 பேராச்சும் மினிமம் இருந்தால் தான் நாங்கள் ஒரு 10:30 வரை வெயிட் பண்ணுங்கள், யாராச்சும் வந்தாங்கன்னா பார்ப்போம், இல்லைனா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் வெளியில் டிக்கெட் புக் பண்ணுவாங்களா அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அங்கே கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அப்போ இவங்க தான் ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க. அவங்களும் இந்த படத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. அப்போது எங்களோட சேர்த்து மொத்தம் 8 பேர். அப்போவும் அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து 10 பேர் இருந்தால் தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஃபேமிலி 6 பேர் வந்திருந்தாங்களோ அதில் ஒரு அங்கிள் வந்துட்டு சரி நாங்கள் 2 டிக்கெட் எடுக்கிறோம், இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, நாங்களாச்சும் இங்கே பக்கத்தில் இருந்து தான் வந்திருக்கோம், 2 டிக்கெட் நாங்கள் எடுக்கிறோம் 10 பேருக்கு, நீங்கள் படம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மேனேஜரும் சரி போடுறோம், ஆனால் உங்களுக்கு வந்து நாங்கள் இன்டர்வெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கினா நீங்கள் போகும்போதே வாங்கிட்டே போயிருங்க, இன்டர்வெல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் சரி ஓகே நீங்கள் படத்தை போட்டால் மட்டும் போதும், இன்டர்வெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். படம் வந்து நினச்சதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வெல்லே தேவைப்படல. அங்கே அவங்க 2 சின்ன பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பாப்பாக்களும் ஸ்நாக்ஸ் கேட்கவே இல்லை. யாருமே எந்திரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஃபுல்லாக உட்கார்ந்து அப்படியே படத்தை பார்த்தோம். படம் முடிஞ்சதுக்கப்புறமா எழுத்துலாம் போட்டுட்ருப்பாங்கள்ல, அப்போவுமே எந்திரிச்சு நாங்கள் போகல. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அதையுமே நாங்கள் எந்திரிச்சு நின்றுட்டே எல்லோரும் பார்த்துட்டு வந்தோம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா கிறிஸ்டியன்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்போ நம்ம எத்தனையோ படம் பார்க்குறதுக்கு போகிறோம் தியேட்டருக்கு. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. சிஸ்டர் ராணி மேரி அவங்களோட உண்மை கதை தான் இந்த படம். அப்படியே எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட போரே அடிக்காது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.